தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு மக்களவையில் திமுக மூத்த எம்பி டி.ஆர். பாலு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 33% மகளிர் இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு முதல் அமலாக்கவும், அதற்கு ஏற்ற வகையில் மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543இல் இருந்து 850 வரை அதிகரிக்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்டத்தின் 131வது திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்களை மத்திய சட்டத்துறை அமைச்சர் இன்று அறிமுகம் செய்துள்ளார். இந்த மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறைக்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தொடர்ந்து பேசிய டி.ஆர். பாலு 3 மசோதாக்களும் ஒன்றோடு ஒன்று இணைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 3 மசோதாக்களையும் தனித்தனியாக தாக்கல் செய்ய அரசு முன்வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். 3 மசோதாக்களையும் பிரித்து பார்ப்பதற்கு கூட சிரமமாக இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு திமுக ஆதரவு அளிப்பதாகவும், நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யப்படுவதற்கான அவசியம் இல்லை என்றார். தொகுதி மறுவரையறைக்காக 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை அரசு தாக்கல் செய்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொகுதி மறுவரையறை செய்யாமல் தற்போதைய எண்ணிக்கையை கொண்டு உடனடியாக மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துங்கள் என தெரிவித்தார்.